6 மணிக்கு தான் வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு நண்பர்களே. கரண்ட் வரவே இல்லை. அதனால் எடிட் பண்ண வரையும் சரி போதும்டா, இதுக்கு கரண்ட் வராது அப்படின்னு நினச்சிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் நண்பர்களே. கோச்சிக்காதீங்க, நாளைக்கு பெரிய வீடியோவாக அப்லோட் பண்ணிடுறேன் நண்பர்களே. லெவல் 2 பிகம் ஏ மார்ஷியல் கார்டு அந்த அனிமியில் அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடு பார்க்காதவங்க மிச்சம் இருக்க எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு வந்துட்டு இந்த எபிசோடு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோடு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. திருப்ப மறுதிருப்பி அதே மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு யாரை கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கிட்ட. நம்ம ஹீரோவும் உனக்கு கொடுத்த டைம்லாம் முடிஞ்சிட்டுப்பா, இனிமேல் உனக்கு இங்கே டைம் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறோம். நான் உங்கள் காலில் விழுந்து கெஞ்சிறேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, இது மட்டும் தப்பு இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு கடந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த ஃபயர் மேஜிக்கு யூஸ் பண்ணுறவன் பின்னாடி இருக்க ஆர்ச்சர் சொல்கிறான், ஐயோ நம்ம இது மட்டும் மாட்டியக்கூடாது, நான் கஷ்டப்பட்டு உழைப்பேன் சார், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னதான் ஒரு வாட்டி நீங்கள் கொண்டுட்டீங்களே, அப்புறம் ஏன் மறுதிருப்பி இப்போ கொல்ல பார்க்குறீங்க? நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு. என்னோடய பேர் தான் கிம் கயாக்கு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். இது மட்டும் தப்பு இனிமேல் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். இது மட்டும் தப்பு இனிமேல் நடக்கவே நடக்காது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு பயத்தோடையே மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோகிட்ட. எதனால் அவன் இப்படி பயப்படுறான்னா, இந்த டுட்டோரியலில் ஒவ்வொருத்தருக்கும் 3 லைஃபும் இருக்கும். அந்த 3 லைஃபும் காலியாக வைத்துனா அவங்க இறந்து போயிடுவாங்க. அதனால தான் அவன் இப்படி பயப்படுறான். ஏற்கனவே ஹீரோ அவனோட ஒரு லைஃபை எடுத்துட்டான் மேலேருந்து தூக்கி போட்டு. எப்பா நீ தான் செத்தா திரும்பி வந்துடலாமப்பா, கவலைப்படாத, உனக்கு இன்னும் ஒரு உயிர் மிச்சம் இருக்குது, கண்டிப்பாக ஒரு உயிர் வச்சுட்டு மிச்சம் எல்லா வரையும் நான் காலி பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவனை தூக்கி போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு ஹீரோ அவனை 2 வாட்டி மேலே இருந்து தூக்கி போட்டு கொண்டுட்டான். இப்போ அவன்கிட்ட வெறும் ஒரு லைஃப் தான் இருக்குது. ஹீரோவோட காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான், ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் ஓவராக பேச மாட்டேன் அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட காலில் விழுந்து அவன். சரி இப்போ உனக்கு என்ன வேணும், எதனால் இப்போ பேசிக்கிட்டு இருக்க? சார் என்ன மன்னிச்சிருங்க சார், நான் இனிமேல் நல்லா வேலை பார்க்குறேன், என்னால் முடிஞ்சதை செய்கிறேன், என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு செய்கிறேன். ஐயோ என்னோட இந்த ஒரு வாழ்க்கையும் போயிடுச்சுன்னா நான் இந்த டுட்டோரியலில் லாஸ்ட்டாக வந்துடுவேன். கண்டிப்பாக என்னோடய ரேங்கில் ஒரு ரேங்கு குறைஞ்சிரும், நான் அடிமட்டத்துக்கு போயிடுவேன். அதுக்கங்கிட்டு யாருமே என்ன மதிக்க மாட்டாங்களே, எப்படியாச்சும் வந்துட்டு தப்பிச்சு நம்ம போயிடணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கான். சார் இன்னொரு வாட்டி கொண்டுடாதீங்க சார், என்ன நான் ரொம்ப காசு கொடுத்து இந்த ஆர்மர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் நான் தோத்துட்டேன்னா கண்டிப்பாக காணாமல் போயிடும். நிறையா ஸ்கில்லும் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனால தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார், இந்த ஒரு வாட்டியும் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு ஹீரோட காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்ப்பா முன்ன மாட்டமே ஏதாச்சும் ஒரு அட்டாக்கை பயன்படுத்தி என்ன அட்டாக் பண்ண வேண்டியதானே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னிடந்து விலகிடுறாடே, என் பக்கத்தில் வராதரா, நீ ஒரு டீமன்றா, என் பக்கத்தில் வராதரா, ஒழுங்கா ஓடி போடா அப்படின்னு அவன் கடந்து தாக்கிட்டு இருந்திருக்கான் ஹீரோவை. ஆமாம் நீ பயன்படுத்தினிய ஃபயர் மேஜிக் அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆமாம் ஃபயர் தான் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே இருக்க மேட்ச்லேயே ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுறவங்க தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஆமாம் நான் தான் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுறேன், என்னோடய லெவல் வேறு 15, நான் கொஞ்சம் சக்திசாலி தான் அப்படின்னு அவனே தம்பட்டா அடிச்சுக்கிறான். ஹீரோ சொல்கிறான், நீங்கள் ஒரு ஃபயர் மேஜிக்கை இழக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் ஆக போகிறது இல்லையா அப்படின்னு கேட்குறான். நான் அப்பயே யோசிச்சிருக்கணும், இவனை பார்த்த மட்டுமே இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த ஸ்டார் கில்டை சேர்ந்த கிம் கயங் சொல்கிறான், ஆஹா எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, இவன் தான் 10 பெரிய கில்டை சேர்ந்த கிம் கியூக்கா, இவன் ஒரு மேஜ் ஆச்சுல்ல ஃபயர் மேஜி, ஆனால் இவன் சில்வர் ரேங்க்கு போகவே முடியலை, ஃபெயில் ஆகிக்கிட்டே இருந்தான், தொடர்ந்து 4 வாட்டி ஃபெயிலாக போயிட்டான். அதுக்கப்புறம் ரேங்கை ஏற்ற முடியலன்னு மிச்ச கில்டில் இருக்கவங்களாம் சண்டை போட்டு அவங்கெல்லாம் டிஃபீட் பண்ண ஆரம்பித்தான். அதனாலே இவனுக்கு ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், அந்த ஸ்டார் கில்டை சேர்ந்த கிம் கயோங். நம்ம ஹீரோ சொல்கிறான், அடைச்சை இவன் ஒரு குப்பை தான், இவன் எதுக்கும் உதவ மாட்டான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இவனை வச்சு ஒன்று பண்ணலாமே, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு நிபந்தனை, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், நீங்கள் என்ன வீச தோண்டின்னு எடுத்துட்டிங்கன்னா நான் உங்களோட சேர்ந்து சண்டை போகிறதுக்கு தயாராக இருக்கேன். அந்த ஆர்ச்சர் சொல்கிறான், ஆமாம் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்தோம்னா கண்டிப்பாக இதை முடிக்க முடியும், நம்மளால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராடினோம்னா கண்டிப்பாக முடிக்க முடியும் அப்படின்னு அந்த ஆர்ச்சர் கடந்து கத்திக்கிட்டு இருக்கான். இவன் நினைக்கிறான், இவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு அவன் சட்டையை முடிச்சு, அடே நான் பேசிக்கிட்டு தானடா இருக்கேன் தம்பி, நான் என்ன அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறியே, கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ என்ன வேண்டாலும் பண்ணிக்க. ஐயையோ முடிச்சிட்டான்டா சோழியை. அவன் நினைக்கிறான், மறுதிருப்பியும் முதல்ல இருந்தா, ஐயையோ யாராச்சும் என்ன காப்பாற்றுங்க, ஆஹா தூக்கி போட்டான் ஐயா அப்படின்னு கத்திக்கிட்டே கீழே விழுவுறான் அவன். நம்ம ஹீரோ அவனை தூக்கி போட்டு கிரிக்கெட் பெட்டு அடிக்கிற மட்டும் அந்த கம்பாலேயே சவட்டி அடிக்கிறான். அவனை போனான் அந்த பக்கம், ஐயையோ காப்பாற்றுங்க அப்படின்ட்டு கீழே விழுவுறான் அவன். கிம் கியாக் இறந்துட்டாருன்னு எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வருது. ஒரு வழியாக அந்த தொல்லையை காலி பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு எதுவும் வேணுமா, இல்லை உங்களையும் தூக்கி போட்டு விளாடணுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு அந்த சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். கிம் கயோங் நினைக்கிறான், பார்க்க தான் சாதுவாக தெரிகிறான்,
பண்ணுறதெல்லாம் டீமன் மாட்டம்லாம் இருக்குது, நம்ம கொஞ்சம் பத்திரமா தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறான் கிம் கையும். டேய் அடுத்த முறையாச்சும் கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கடா அப்படின்னு சொல்கிறான். அங்கிட்டு ஒருத்தன் வாயை பொழந்தபடியே இருக்கான். ஐயையோ இன்னும் உண்மையிலேயே அவனை போட்டு தள்ளிட்டானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன். நிறையா சாம்பி கோர்க்கு 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 அவங்கெல்லாம் கடிச்சிட்டிங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு ஃபயர் அட்டாக் நடக்குது. பக்கத்தில் இருக்க இன்னொரு டவர்லேருந்து ஃபயர் அட்டாக் போகிறது. ஆஹா அந்த குரூப்பில் இருக்க ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுறவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பான் போல். என்ன ஒரு ஃபயர் மேஜிக் அது, ரொம்ப சூப்பராக தான் இருக்குது, டெஸ்ட்ராய்லாம் சூப்பராக பண்ணுது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் நம்ம கடைசியாக தான் வரணும். நம்ம அப்போனா எங்கிட்ட பக்கத்தில் எதுவும் கேம்பயர் போட்டு மாஸ்மலாலாம் சமைச்சு சாப்பிட்லாமா அப்படின்னு ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்காங்கிட்ட அந்த அம்பூர்றவன். அதனால தான் நம்மளுக்கு ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுறவன் தேவைப்பட்டான்னு அந்த ஆர்ச்சர் சொல்கிறான். எப்படியும் நம்ம கடைசியாக தான் வரப்போகிறோம், நின்று எதுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்மளால முடிஞ்ச அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஆர்ச்சர் சொல்லிக்கிட்டு இருக்கான் எல்லார்ட்டையும். ஆமாம் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எதுக்கு எட்டி பார்த்து நிற்கிறீங்க கீழே அப்படின்னு அவன் கேட்குறான் ஹீரோவை பார்த்து. அந்த அம்பூர்வன் சொல்கிறான், நீங்கள் அவனை ஒண்டியும் மன்னிச்சிருந்தீங்கன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட தேவையா, நீங்கள் இவ்வளோ பிடிவாதத்தனமாக இருந்திருக்கக்கூடாது, நம்ம எல்லோரையும் இப்போ வேறு மட்டும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எல்லோரும் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து 10வது இடத்துக்குள்ளே இந்த டவரை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னது 1000 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டா இந்த டவரை முடிச்சா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட ஒரு செயின் கூஸ்ட் டவர் இருக்கு, கண்டிப்பாக அதை முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோவுக்கு இன்னொரு கொஸ்ட் ஒன்று வருது, நீங்கள் தனியாக 1000 ஜாம்பியை கொன்னீங்கன்னா உங்களுக்கு 3000 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டு ரிவார்டாக கிடைக்கும் அப்படின்னு ஹீரோவுக்கு இன்னொரு கொஸ்ட் வருது. அடா டேய் இந்த இடத்துல எப்படா நான் தனியாக போய்த்து 1000 ஜாம்பியை கொள்வது, எப்படி இது முடியும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கிடைக்கிற ரிவார்டும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணுறான் அவன், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த கிம் கையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸ்டார் கில்டை சேர்ந்தவன் இதுக்கு முன்னாடி இருந்த ஃபயர் மேஜிக்கை போட்டு தள்ளிட்டு இப்படி நிற்கிறான். அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாகவே இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது, இது ரொம்ப மோசமான முடிவாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த கிங் கையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்துட்டு, உன்னை நடந்ததெல்லாம் மறந்துட்டு எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கேரக்டராக ஒரு உதவி செய்வார்னு நினைக்கிறேன், அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், மறுதிருப்பி ஏதாச்சும் எசக்கு புதுக்காக செய்ய போய் மறுதிருப்பி எந்த பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் கிம் கையும். விளாட்றவங்க கூட இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது, பைத்தியக்காரன் இருப்பானோ அதனால தான் அப்படி பண்ணுறானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் கிம் கையும். எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது, இவன் எப்படி ட்வின் ஸ்டாரில் தேர்ச்சி பெற்றான்னு தெரியலை, ஆனால் எனக்கு இவனை பார்த்தா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டேன் தான் தெரியுது. அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதாச்சும் ஆர்டர்னாலும் கொடுறா, ஏதாச்சும் சொல்கிறா அப்படின்னு அந்த ஆர்ச்சர் கடந்து கத்திக்கிட்டு இருக்கான் ஹீரோவை பார்த்து. நீ தொடர்ந்து இப்படியே செயல்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ தனியாக தாண்டா போராடணும், எங்களோட சேர்ந்து போராடுற வாடா அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியலடா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னது என்ன சொன்னேன், அது முடியுமா, அப்படின்னா நான் தனியாகவே போய்த்து போராடலாமா, சண்டை போடலாமாடா, நான் தனியாக போய்த்து சண்டை போடலாமா, கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே அப்படின்னு ஹீரோ கேட்குறான் அவன்கிட்ட. ஆமாண்டா அதுக்கு இப்போ என்னடா பண்ணணும் அப்படின்னு அவன் கடந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஆமாம் அப்போனா நான் தனியாகவே இறங்கி சண்டை போடலாமா, இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் வந்துடுவீங்க, நீங்கள் எங்களுக்கு பின்னாடி இருங்க, நான் போய்த்து முன்னாடி சண்டை போடுறேன் அப்படின்னு கிம் கைங் சொல்லிட்டு முன்னாடி சண்டை போடுறது வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ நினைக்கிறான் கண்டிப்பாக இவன் சண்டை போடுவானா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல உங்களோட உதவியெலாம் எனக்கு தேவையில்லை, நான் தனியாக பார்த்துக்கிறேன். ஆமாம் இப்போ என்ன சொன்னான் அவன், பரவாயில்ல, ஆமாம் பரவாயில்லன்னு தான் சொன்னேன், நானே பார்த்துக்கிறேன், இந்த விஷயத்தை நானே கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அடே ஆர்ச்சர் யூஸ் பண்ணுறவனே, நீ போயிட்டு அங்கே நிற்கிறானே அந்த கிம் கையோங்க அவனை பாதுகாத்துக்கிட்டு நான் எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு கிளம்புறதுக்கு தயாராகிறான். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ஜாம்பியோட கை மட்டும் தெரியுது. என்னது இது, இதான் பிளட் ஜாம்பி அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீங்கள் அதை சாதாரணமாக கொல்ல முடியாது, மற்ற ஜாம்பியை பார்க்கும்போது அந்த ஜாம்பி முழுக்க ஒரு லிக்விட் மட்டும் பரவி இருக்கும், அதனால் உங்களோட பிசிக்கல் அட்டாக் எதுவும் அது மேலே ஒர்க் ஆகாது, நீங்கள் ஏதாச்சும் அட்டாக் பண்ணாலும் கண்டிப்பாக அதை கொல்ல முடியாது அப்படின்னு 2 பேரும் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஹீரோவை பார்க்க அட்டாக் பண்ணுறதுக்கு வருது. ஹீரோவும் தன்னோட அந்த ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஹீரோ தன்னோட ஸ்டிக்கில் மொத்த பவரையும் ஒன்று சேர்த்து ஒரு அட்டாக் அந்த ஜாம்பியை பார்த்து அட்டாக் பண்ணுறான். அந்த ஜாம்பியை ஒட்டுமொத்தமாக சேர்த்து பித்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, என்னது இது, என்ன சக்தி இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்குங்க. இது கண்டிப்பாக ஒயிட் ஃப்ளேமாக தான் இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அந்த கிம் கையும். டேய் நீங்கள் என்னடா பயன்படுத்துகிறீங்க சக்தி, இதாண்டா டிவைன் பவர், டிவைன் பவரோட கொஞ்சோண்டு சக்தியை பார்த்ததுக்கே இப்படி ஆச்சரியப்பட்டு போய்த்தீங்களே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். மேலே ஜாம்பி அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நிறையா ஜாம்பி வர ஆரம்பிச்சிச்சு. ஹீரோ ஒவ்வொரு ஜாம்பிக்கும் ஒவ்வொரு அட்டாக்கில் போட்டதில் ஆரம்பிக்கிறான். கிரிட்டிக்கல் அட்டாக் தான், ஒரு அட்டாக்கில் ஒரு ஜாம்பி காலி, சும்மா தெரிக்குது. மறுதிருப்பி இன்னொரு பிளட் ஜாம்பி வருது. பிளட் ஜாம்பியை மறுதிருப்பி அதே மட்டும் அட்டாக் பண்ணி போட்டதல்ட்டு ஹீரோ மாசாக நிற்கிறான்.
கண்டிப்பாக அதை செய்ய முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியலை, முயற்சி செஞ்சு பார்த்தா தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். கண்டிப்பாக 1000 ஜாம்பியை கொண்டு அந்த ரிவார்டை நான் கலெக்ட் பண்ணாமல் விட மாட்டேன்டா, அந்த ரிவார்டு எனக்கு தான்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு ஹீரோ அட்டாக் பண்ணது தயாராக இருக்கான். நண்பர்களே, இதோட இந்த எபிசோடு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். லென்த்தாக வீடியோ போகிறேன்னு சொன்னேன், ஆனால் இன்றைக்கி கரண்ட் இல்லை, பாதி தான் எடிட் பண்ண முடிஞ்சிச்சு. கரண்ட் போனதுனால பாதி வீடியோ தான் வரும். நெக்ஸ்ட்டு நாளைக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யாராருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா நண்பர்களே?